ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். அரசு செவிலியர் கல்லூரியில் சிறப்பு மேற்படிப்பு தொடங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று மேம்பாலத்தில் போக்குவரத்து பாதிப்பு. களத்தில் இறங்கி செயல்பட்ட சபாநாயகர் செல்வத்திற்கு குவியும் பாராட்டு. புதுவை நகர பகுதியில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணி தீவிரம். அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை என்றும் தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் பட்ஜெட் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறுகையில், டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா 5வது நாடாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2027இல் 3வது நாடாக முன்னேறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அவர், அடுத்த 25 ஆண்டு வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். 3432 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் 1450 கோடி ரூபாய் ஜிப்மருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், 186 கோடி ரூபாய் புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ரயில்வே நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை முன்னேறிய நாடாக இந்த பட்ஜெட் கொண்டு செல்லும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் அனைத்து மாநிலங்களுக்கான திட்டம் என்றும் தேவையான பட்ஜெட் புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை என்றும் தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் பேட்டியின் போது மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநிலங்களவை தலைவரும் மாநில தலைவருமான செல்வகணபதி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணன்குமார் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய அளவு, இதை தான் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வீதம், அதாவது இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடுகளில் 5வது இடத்துல நாம் இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றோம். 2014 நாம் இருந்தது 11வது இடம். இன்றைக்கு வித்தின் 10 வருஷத்துல நாம 6 இடங்கள் முன்னேறி, அதுவும் இங்கிலாந்தை கூட பின்தள்ளி விட்டு நம்மளுடைய நாடு மிகப்பெரிய வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்துல 5வது நாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம். 2027 நாம் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக விலக்கு வைத்து நம்மளுடைய ஆட்சியானது அதற்கான வேலைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கும் அரசு செவிலியர் கல்லூரியில் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பு தொடங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை அரசு செவிலியர் கல்லூரி, இந்திய மனநிலை சிகிச்சை செவிலியர் சங்கம் இணைந்து 1வது தேசிய மாநாட்டை அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடத்தியது. அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி மாநாட்டை தொடக்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், செவிலியர்களுக்கு சகிப்புத்தன்மை, பொறுப்பு, அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு வழங்குவது போல் தனியார் மருத்துவமனைகளிலும் சம்பளம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும், தற்போது சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் அதிகமாகி வருவதால் இதற்கேற்ப செவிலியர் கல்லூரியில் மேற்படிப்புகளை அறிமுகப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுவையில் படித்து பலர் வெளிமாநிலம், வெளிநாடுகளில் பணிபுரிய தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திய செவிலியர் குழு தலைவர் திலீப் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் ஒரு மாநிலங்களில் இருந்து செவிலிய மாணவர்கள், விரிவுரையாளர்கள், ஆராய்ச்சியாளர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று பாலத்தில் 2 மணி நேரம் நீடித்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்த சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்திற்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது.
நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பெரிய பாலம் அருகே சனிக்கிழமை இரவு திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று சென்றது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். அப்போது அந்த வழியாக காரில் வந்த சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் காரை விட்டு இறங்கி போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார். மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினுடன் இணைந்து சபாநாயகர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தார். இதன் பின்னர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போக்குவரத்து நெரிசல் சீரானது. சபாநாயகர் இந்த நடவடிக்கையை பார்த்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுவை நகர பகுதியில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை நகர பகுதியில் 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. பாதாள சாக்கடை குழாய்கள் அமைக்கப்பட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டதால் அடிக்கடி குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடுகிறது. அவ்வப்போது இவற்றை இயந்திரங்கள் மூலம் சரி செய்தாலும் முழுமையாக பாதாள சாக்கடை குழாய்கள் சுத்தம் செய்ய முடியவில்லை. எனவே நவீன இயந்திரங்கள் மூலம் பாதாள சாக்கடை குழாய்களை 50 கோடி ரூபாய் செலவில் சுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டது. இந்த பணிகளை கடந்த டிசம்பர் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதுவரை பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணி 3 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து முடிந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் குறைந்த பின்னர் இரவு நேரங்களில் பாதாள சாக்கடைகள் சுத்தம் செய்யப்படுகிறது. புதுவை தலைமை செயலகம் அருகே நடைபெற்ற பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த பணியில் பாதாள சாக்கடை குழாய்க்குள் நவீன கேமரா செலுத்தப்படுகிறது. அந்த கேமராவானது குழாய்களில் 360 டிகிரியில் சுழன்றும் 180 மீட்டர் தூரம் வரை சென்றும் அடைப்பு, உடைப்பு, விரிசல் போன்றவற்றை படம் பிடிக்கிறது. இதன் மூலம் குழாய்க்குள் எவ்வளவு தூரத்தில் அடைப்பு உள்ளது என்பதை கணிக்க முடிகிறது. குழாய்களின் உடைப்பு எவ்வளவு நீளத்தில் உள்ளது என்பதையும் கணிக்க முடிகிறது. புதுச்சேரியின் முக்கிய நகரப்பகுதியான அண்ணா சாலையில் பொதுமக்களை திசை திருப்பும் விதமாக நடந்து கொண்ட போதை ஆசாமியின் செயல் காண்போரை எரிச்சலூட்டும் வகையில் அமைந்திருந்தது. புதுச்சேரி நகரப்பகுதியில் வார இறுதி நாட்களில் எப்பொழுதுமே போக்குவரத்து அதிகரித்து பரபரப்புடன் காணப்படுவது வழக்கம். சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசலும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. இந்த பரபரப்பான நகர சாலையான அண்ணா சாலையில் மது போதையில் இருந்த ஒருவர் கைகளில் கத்தையாக பணத்தை வைத்துக்கொண்டு சாலையின் குறுக்கே நின்று அவ்வழியே கடந்து செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்லும் பொதுமக்களை திசை திருப்பும் விதமாக கேலி செய்யும் விதமாகவும் ரூபாய் நோட்டுகளை காண்பித்து நடந்து கொண்ட விதம் காண்போரை எரிச்சலூட்டும் வகையில் அமைந்திருந்தது. இவ்வாறு பரபரப்பான சாலையில் மக்களை திசை திருப்பும் நோக்கில் ரூபாய் நோட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு நடந்து கொண்ட விதம் விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால் காவல்துறையின் இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்களை எச்சரிக்க வேண்டும் என அப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். இவ்வாறு இந்த செயலில் ஈடுபட்ட பின்னர் அவர் நேராக மதுக்கடை நோக்கி சென்றதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி 35வது ஆண்டு மலர் கண்காட்சியில் மக்களை வெகுவாக கவர்ந்தது வனம் காப்பும் விழிப்புணர்வு அரங்கம். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட்டனர். புதுவை மட்டுமின்றி தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். வார இறுதி நாள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை புதுவையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளும் கண்காட்சியை கண்டுகளித்தனர். மலர் காட்சியில் இடம்பெற்றுள்ள விதவிதமான செடிகள், மலர்களின் அரங்குகள் மக்களை கவர்ந்துள்ளது. அதே நேரத்தில் வனம் காப்போம் என்ற தலைப்பிலான காடுகளை அழிப்பது போலவும், மான்கள் காட்டிலிருந்து வெளியேறி தங்களுக்கு ஏது இடம் என கேள்வி கேட்பது போல அமைக்கப்பட்டுள்ள அரங்கமும், பட்டாம்பூச்சிகள் வெளியேறுவது போன்ற காட்சி அமைப்புகள் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அதேபோல் பலன் தரும் செம்மரத்தை வளர்த்து பயன்பெறலாம் என்ற விழிப்புணர்வு அரங்கம் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி MBBS சீட் மோசடியில் தொடர்புடைய தமிழக அமைச்சரின் உறவினர்கள் கைது செய்வதை தடுக்க நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் 3 தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இதில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு MBBS இடங்களுக்கு சென்டாக் மூலம் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் ஸ்பான்சர் பிரிவுக்கு 15% இடங்கள் வீதம் 116 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த NRI சீட் சேர்க்கையில் முறைகேடு நடப்பதாக எழுந்த புகாரை அடுத்து மாணவர் சேர்க்கையில் அளித்த ஆவணங்களை சோதனை செய்ததில் 74 பேர் NRI ஸ்பான்சர் சீட்டிற்கு போலி ஆவணங்கள் கொடுத்திருப்பது தெரியவந்தது. அதையடுத்து அவர்களுக்கான சீட் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் மோசடி வழக்கு பதிந்து விசாரித்ததில் தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட ஏஜென்ட் மூலம் போலி தூதரக ஆவணங்கள் வழங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலி தூதரக ஆவணங்கள் சமர்ப்பித்த 9 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர் விசாரணையில் தமிழக அமைச்சரின் உறவினர்கள் சென்னையில் நடத்தும் நிறுவனம் மூலம் NRI சீட் பெற போலி தூதரக ஆவணங்கள் கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர்கள் இருவரும் சென்னை நீதிமன்றத்தை நாடி காவல்துறையின் கைது நடவடிக்கை இடைக்கால முன்ஜாமீன் பெற்றுள்ளனர்.
காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 202வது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது. முன்னதாக மாலை கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள், பல்லக்கு உள்ளிட்ட ஊர்திகள், கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் தர்கா வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து 200 அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட 4 இடங்களில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாகத்யாகராஜன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை லொரிஸ்தான் வீதி செஞ்சிச்சாலை சந்திப்பு முதல் நேரு வீதி செஞ்சிச்சாலை சந்திப்பு வரை கழிவுநீர் வாய்க்கால் பாலம் சீரமைக்கும் பணி வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை முதல் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜந்தா சிக்னலில் இருந்து செஞ்சி சாலை வழியாக வரும் அனைத்து கனரக வாகனங்களும் அண்ணா சாலை, 45 அடி சாலை, காமராஜ் சாலை, பெரியார் சிலை, திருவள்ளுவர் சாலை, நெல்லித்தோப்பு, மறைமலையடிகள் சாலை வழியாக பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றும் 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனங்கள் செஞ்சி சாலை, வைஷால் வீதி, கில்ஸ் வீதி சந்திப்பு, அரவிந்தர் வீதி, டூப்ளே வீதியில் இடது மற்றும் வலது பக்கமாக திரும்பி செல்ல வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குட்டி ஆண்டவர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளுள்ள 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குட்டி ஆண்டவர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 8ஆம் தேதி காலை மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, மகாகணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால பூஜை, பிரம்மசக்தி, ரக்ஷாபந்தன், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, இதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதி, யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூலவர் குட்டி ஆண்டவர் ஐனாரப்பன் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான பாலவிநாயகர், பாலமுருகன், தட்சிணாமூர்த்தி, சிவன், துர்க்கை உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தையொட்டி வரும் 11ஆம் தேதி அனைத்து இறைச்சி மற்றும் மீன் கடைகளை மூட நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து புதுவை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினம் வரும் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அன்றைய தினம் புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்கள், பல்வேறு அங்காடிகளில் உள்ள அனைத்து ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் மூடியிருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வடமாநில ஊழியர்கள் அலட்சியத்தால் தட்கல் டிக்கெட் விலை உயர்வு காரணமாக பயணிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெரும்பாலும் வடமாநில ஊழியர்களை பணிபுரிந்து வருகின்றனர். நிலையில் தட்கல் டிக்கெட் பெற அதிகாலை 4 மணிக்கு ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர் வரிசையில் நிற்க வேண்டும். காலை 7:30 மணிக்கு கவுண்டர் திறக்கப்படும். ரயில் நிலைய ஊழியர்கள் தட்கல் டிக்கெட் விண்ணப்ப படிவத்தில் வரிசை எண் எழுதி வழங்குவர். அதனை பெற்றுக்கொண்டு காலை 10:30 மணிக்கு வந்து மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டும். சரியாக காலை 11 மணிக்கு தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியதும் சரசரவென டிக்கெட் முன்பதிவு செய்து வழங்குவர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வேண்டா வெறுப்புடனும் பணியாற்றி வரும் வட மாநில மற்றும் அனுபவம் இல்லாத ஊழியர்கள் காரணமாக முன்பதிவின் போது கீபோர்டுகளில் எழுத்துக்களை தேடி வருகின்றனர். ஊழியர்களின் இந்த அலட்சியத்தினால் 15 நிமிடத்தில் தட்கல் டிக்கெட் முடிந்துவிடுகிறது. அதன் பின்பு பிரீமியம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிவிடுகிறது. தட்கல் முடிந்து டிக்கெட் புக்கிங் எண்ணிக்கை பொறுத்து ஒவ்வொரு நொடியும் டிக்கெட்டின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். அவசர வேலையாக செல்லும் பயணிகள் வேறு வழியின்றி பிரீமியம் தட்கல் டிக்கெட் பெறும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சாதாரண டிக்கெட்டின் விலை 400 ரூபாய் என்றால் தட்கல் டிக்கெட் 500 ரூபாயாக இருக்கும். அதே தட்கல் டிக்கெட் ரயில்வே ஊழியர்களின் அலட்சிய நடவடிக்கையால் 1100க்கு வாங்கி செல்லும் அவலநிலை ஏற்பட்டு வருவதாக பயணிகள் வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7945 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.